வளங்களும் நலங்களும் கிடைக்கட்டும். டீச்சர்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, விக்சித் பாரத் அதை எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது. 6 முதல் 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய அனைத்து மாணவர்களை சிந்தனை திறன் மற்றும் படைப்பாற்றலோட புகைப்படங்களை எவ்வாறு பதிவேற்றம் செய்வது அப்படிங்கிற பற்றி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ரிஜிஸ்டர் எப்படிங்கிற பற்றி நம்ம பார்ப்போம். இந்த இடத்துல பாருங்கள், நான் லிங்க் சப்ஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த லிங்க்கை டச் பண்ணிங்கன்னா நேராக இங்கே அந்த இதுக்கு வெப்சைட்டுக்கு வந்துடும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர்னு இருக்கா, அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணோன்னே இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகிருக்கும். ஸ்கூல் டீச்சர் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. கீழே பாருங்கள் ஸ்கூல் யூடைஸ் கோடுன்னு இருக்கா, உங்கள் ஸ்கூலுக்கான யூடைஸ் கோடை நீங்கள் அடிச்சுக்கோங்க. நீங்கள் கொடுத்துட்டு ஐ அக்ரின்னு சொல்லி கொடுத்துட்டு ப்ரொசீட்னு கொடுத்துருங்க. கொடுத்தன்னே பாருங்கள் இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகிருக்கும். நல்லா ஜூம் பண்ணி காட்டுறேன். இந்த இதில் பாருங்கள் செலக்ட் ஸ்டேட்டுன்னு இருக்கா, அந்த போய் டச் பண்ணேன்னா தமிழ்நாடு. தமிழ்நாடு டச் பண்ணிடுங்க. டிஸ்ட்ரிக் நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்கோ அந்த டிஸ்ட்ரிக்கை டச் பண்ணிக்கோங்க. அடுத்து தாலுக்கு கேட்டிருப்பாங்க, நீங்கள் எந்த தாலுக்கோ அந்த தாலுக்கை நீங்கள் டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணோடனே அந்த பின்கோடு நம்பர் இந்த பாருங்கள் ஸ்கூல் பேர் அதாவே தானாகவே வந்துடும். நீங்கள் கரெக்டாக பின்கோடு கொடுத்தீங்கன்னா அது கரெக்டாக இன்பில்ட்டாக ஸ்கூல் நேம் அதுவாகவே வந்துடும். ஸ்கூல் டைப் கேட்டிருக்காங்க. இப்போ நிறைய டைப் கொடுத்துருக்காங்க. கவர்மெண்ட் ஸ்கூல், பிஎம் சிரி ஸ்கூல், கேந்திர வித்யாலயா, ப்ரைவேட் ஸ்கூல் கொடுத்துருக்காங்க. நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல்னால் கவர்மெண்ட் ஸ்கூல்னு போடுங்க. சரிங்களா, போட்டுட்டு இங்கே இடத்துல பாருங்கள் ஸ்கூல் போர்டு கேட்டிருக்காங்க. செலக்ட் ஸ்கூல் போர்டுன்னு கேட்டிருக்காங்க. அந்த ஆரோ மார்க்கை டச் பண்ணுங்கள். பண்ண உடனே நம்ம ஸ்டேட் போர்டுங்கனால ஸ்டேட் போர்டுன்னு கொடுத்துக்கோங்க. ஸ்கூல் அட்ரஸ்ஸு, உங்கள் ஸ்கூலுக்கான அட்ரஸ் இந்த இடத்துல ஃபில் பண்ணிக்கோங்க. எல்லாமே மேக்ஸிமம் நீங்கள் கேப்ஸ் லெட்டர்லேயே கொடுத்துருங்க. கொடுத்துட்டு கீழே பாருங்களேன் ப்ரொசீடுன்னு இருக்கா, அதை கொடுத்துருங்க. கொடுத்தோன்னே இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகிருக்கும். டைட்டில், ஃபுல் நேம், ஜெண்டர் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. டைட்டிலுங்கிற டச் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் எந்த டீச்சர் நேமில் கொடுக்குறாங்களோ அவங்க டாக்டரா, மிஸ்டரா, மிஸ்ஸா இல்லை மிஸ்ஸஸான்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. அவங்களோட நேம் நீங்கள் அடிச்சுக்கோங்க. டீச்சரோட நேமு சரிங்களா. அடிச்சுட்டு இப்போ ஜெண்டர் கேட்டிருக்காங்க. ஜெண்டர் மேலா ஃபீமேலா அப்படின்னு சொல்லி அதை கொடுத்துக்கோங்க. மெயில் ஐடி கேட்டிருக்காங்க. உங்கள் ஸ்கூலுக்கான மெயில் ஐடி நீங்கள் கொடுத்துக்கோங்க. இதை கொடுத்துட்டு நீங்கள் மொபைல் நம்பர், உடைய மொபைல் நம்பரை நீங்கள் கொடுத்துக்கோங்க. நீங்கள் எப்போயுமே மொபைல் நம்பர் கொடுக்குறப்ப நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர் தான் கொடுக்கணும். நீங்கள் மேக்ஸிமம் சேம்னா இந்த இடத்துல டிக் பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டு சென்ட் ஓடிபின்னு கொடுத்துருங்க. இந்த ஓடிபி உங்களுக்கு எங்கே போயிருக்கோம் அப்படின்னா உங்களுடைய மெயில் ஐடிக்கு இல்லைன்னா உங்களுடைய ஃபோன் நம்பருக்கு அது போயிருக்குமா. சரிங்களா, அந்த உடைய வாட்ஸ்அப் ஓடிபியே எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள் வெரிஃபை யுவர் இமெயில் வித் ஓடிபின்னு இருக்கா,
இந்த பார்த்தீங்களா ஓடிபி வந்து சென்ட் பண்ணியிருப்பாங்க. கொடுத்துட்டு வெரிஃபை மை அக்கௌண்ட்டுன்னு கொடுத்துருங்க. வந்து ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கு. இங்கே பாருங்கள் ப்ராசஸிங் ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் வந்திருக்கும். வெரிஃபை மை அக்கௌண்ட்டு இங்கே பாருங்கள் கங்க்ராச்சுலேஷன்ஸ் வந்துடுச்சு. இமெயில் சென்ட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு மேலே வந்திருக்கு. அவங்களுக்கு இந்த மாதிரி வந்துட்டாவே நம்மளுக்கு வந்து இது வந்து கரெக்டாக நம்ம வந்து எல்லாமே போயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ இந்த இடத்துல பாருங்கள் நம்முடைய டீச்சர் லாகினோட ஐடி பாஸ்வேர்டு அதேமாதிரி ஸ்கூல் டைஸ் கோடு எல்லாமே கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. இதுதான் உங்களுடைய ஐடி பாஸ்வேர்டு சரிங்களா. ஐடி பாஸ்வேர்டு வந்து நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. வேணும்னா நீங்கள் வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிட்டிங்கன்னா நான் ஐடி பாஸ்வேர்டு வந்து எல்லாமே இங்கே வந்து கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம போய் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணதை வந்து லாகின் பண்ணி எப்படி நம்ம ஃபோட்டோஸ் வந்து அப்லோட் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம்.